வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்யலட்சுமி சீரியல்ல என்ன எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க? பாக்யா அவங்க ஃபர்ஸ்ட் ரெஸ்டாரண்ட்டை இழக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு சுதாகரால. ஆனா அது வீட்ல இருக்க யாருமே நம்புறதுக்கு தயாரா இல்ல. பாக்யா உள்ளர நின்னு அழுதுட்டு இருக்க, "அக்கா வண்டி வந்துருச்சு. எல்லாரும் பொருட்களை எடுத்து வச்சிட்டு இருக்காங்க." அப்படின்னு செல்வி வந்து சொல்ல அழுதுட்டு இருக்க பாக்யா கண்ணை தொடச்சிக்கிட்டு நின்னுட்டு இருக்காங்க. அப்ப பில்டிங் ஓனர் வந்து, "உங்க பொருளெல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா?" அப்படின்னு கேட்க, "எடுத்தாச்சு. வண்டியில ஏத்திக்கிட்டு இருக்காங்க. அதான் பாத்தீங்கல்ல." அப்படின்னு செல்வி கொஞ்சம் எரிச்சலா சொல்றாங்க. பாக்யா பதில் சொல்லாம லைட்டா திரும்பி பார்க்க, "நீங்க என்னை எப்பவுமே தப்பா நினைச்சிடக் கூடாதுமா." அப்படின்னு அவரு சொல்ல, "ரெஸ்டாரண்ட்ட காலி பண்ண சொன்னது கூட பெரிய விஷயம் இல்லைங்க சார். ஆனா ஒருத்தரோட சேர்ந்து எங்களை காலி பண்ண வச்சீங்க பாருங்க, அதுதான் கஷ்டமா இருக்கு. உங்களை கேட்டா உங்க சூழ்நிலைய காரணமா சொல்லுவீங்க. சூழ்நிலை எவ்வளவு மோசமா இருந்தாலும் நாம நம்ம இடத்துல இருந்து வழி மாறி போக கூடாதுங்க சார்." அப்படின்னு பாக்யா சொல்லிட்டு இருக்க, பேக்க திறந்து, "இந்தாங்கம்மா, எல்லாம் போக மீதி 85,000 ரூபாய். வாங்கிக்கங்க பணத்தை." அப்படின்னு அவர் பணத்தை நீட்ட பாக்யா வாங்கிக்கிறாங்க. "நீங்க கிளம்புறதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்னு அவரு கேட்க, எல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க. முடிச்சிட்டா கிளம்ப வேண்டியதுதான்." அப்படின்னு பாக்யா சொல்ல, சரின்னு சொல்லிட்டு அவரு வெளியே போயிடுறாரு. பாக்யா மறுபடியும் தேம்பி அழ ஆரம்பிக்க, "அக்கா." அப்படின்னு செல்வி அவங்க தோள தொட்டு ஆறுதல் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க ஸ்டாஃப் எல்லாம் கதவு திறந்துட்டு உள்ளர வர கண்ணை தொடச்சிட்டு நார்மலா இருக்க மாதிரி காட்டிக்கிறாங்க பாக்யா. எல்லாத்துக்கும் முதல்ல வர்ற ராஜி, "அக்கா வண்டி வந்துருச்சு. எல்லாத்தையும் வண்டியில ஏத்திட்டோம். நாங்க கிளம்புறோம்கான்னு சொல்ல, சரின்னு பாக்யாவும் கையெடுத்து கும்பிடுறாங்க. எல்லாரும் வரேன்கா வரேன்கான்னு சொல்லிட்டு கும்பிடுறாங்க. எல்லாரும் வரேன்கான்னு சொல்லிட்டு கிளம்பி போக, "சரிக்கா, நான் உள்ளர போய் எல்லாம் எடுத்துட்டாங்களான்னு செக் பண்ணிட்டு வரேன்." அப்படின்னு செல்வி சொல்ல பாக்யா அவங்க சரின்னு தலையாட்டுறாங்க. அப்படியே அவங்க பார்வை ஈஸ்வரி ரெஸ்டாரண்ட்ங்கிற பேனர் மேல போகுது. இனாகுரேஷன் அன்னைக்கு நடந்தது எல்லாம் அவங்க கண்ணு முன்னாடி வருது. மெதுவா போய் அந்த பேனரை தொட்டு பாக்குறவங்க அடுத்த கல்லா கிட்ட வந்து பர்ஸ்ல தன்னோட மொபைல வச்சுட்டு கல்லாவுக்கு பின்னாடி மாட்டிருந்த பெரியவரோட போட்டோவை கழட்டி எடுக்கிறாங்க. கலெக்டரி திரும்புறவங்க எதிர்த்தால ராமமூர்த்தி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. "ஏமா பாக்யா, ஒரு மாசத்துக்கு இந்த மாதிரியே சாப்பாடு போடுமா? நம்ம ஹோட்டல் ஓஹோன்னு எங்கேயோ போயிடுமா." அப்படின்னு அவர் சொன்னதும் அதுக்கு நம்ம சந்தோஷமா சிரிச்சதுன்னு அவங்க மனசுல வருது. போட்டோவோட அவங்க கதவை திறந்துட்டு வெளியே வர கூடவே செல்வியும் வர்றாங்க. வெளியே பில்டிங் ஓனர் யார்கிட்டயும் போன்ல பேசிட்டு இருக்காங்க. வெளியே வந்தவங்க டோரை திரும்பி பார்க்க அதுல ஈஸ்வரி ரெஸ்டாரண்ட்ங்கிற வால்பேப்பர் ஒட்டி இருக்கிறத ரொம்பவே சங்கடத்தோட பாக்குறாங்க. அவங்களால அழுகையை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னாலும் பப்ளிக் பிளேஸ்ன்னு கொஞ்சம் அப்படியே அமைதியாயிக்கிறாங்க. அவங்க வெளியே வர பில்டிங் ஓனர் அவங்கள கொஞ்சம் கூட கண்டுக்காம போன்ல பேசிட்டு இருக்க இவங்க கிளம்பி போயிடுறாங்க. ஒரு ஆபீஸ்ல ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு. அங்க பாக்யாவும் செல்வியும், "சார் உள்ளர வரலாமான்னு?" கேட்டுட்டு வர, "வாங்க உட்காருங்கங்கிறாரு அவரு. "லோன் பத்தி விசாரிக்கணும் சார்னு." உட்கார்ற பாக்யா சொல்ல, "கொஞ்ச நாள் முன்னாடி தானே பிசினஸ் லோன் எடுத்தீங்க?" அப்படின்னு அவரு கேட்க, "ஆமாங்க சார்னு." பாக்யா சொல்றாங்க. "அது போய்கிட்டு இருக்கும்போது இன்னொரு லோன் கொடுக்கறது கொஞ்சம் கஷ்டம்தாங்க மேடம்." அப்படின்னு அவரு சொல்ல, "புது லோன் எல்லாம் வேண்டாங்க சார். ஏற்கனவே இருக்க லோன்ல தான் எவ்வளவு பெண்டிங் இருக்குன்னு விசாரிக்கிறதுக்கு வந்திருக்கேங்கிறாங்க. உங்க லோன் டாக்குமெண்ட்ஸ் கொடுங்க." அப்படின்னு அவர் சொல்ல ஒரு ஃபைல் எடுத்து நீட்டுறாங்க பாக்யா. அவரு ஃபைல ஓபன் பண்ணி பார்த்துட்டு சிஸ்டம்ல பார்த்துட்டு, "இன்னும் 35 லட்சம் ரூபாய் பெண்டிங் இருக்குங்க மேடம்னு சொல்றாரு. 35 லட்சமான அதிர்ந்து போய் நிக்கிறாங்க செல்வி. அதை தவிர ஜுவல்லரி லோன் வேற இருக்குல்லன்னு அவரு கேட்க, ஆமாங்க சார்னு பாக்யா சொல்ல, "அத ஒரு 6 லட்சம் ரூபாய்க்கு வச்சிருக்கீங்க." அப்படின்னு அவரு சொல்ல அவங்க ஆமாங்கறாங்க. "உங்க பிசினஸ் எல்லாம் எப்படி போகுதுன்னு?" அவரு கேட்க, போகுதுங்க சார்." அப்படின்னு பாக்யா சொல்ல, "லோனு சீக்கிரமா முடிக்கிற மாதிரி இருந்தா சொல்லிடுங்க. அதையும் பண்ணிடலாங்கிறாரு அவரு." "சரிங்க சார்னு பாக்யா சொல்லிட்டு இருக்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதா இருந்தாலும் சொல்லுங்க." அப்படின்னு அவரு சொல்ல, "கண்டிப்பா சொல்றேங்க சார்." "சார், நான் அப்ப வர்றேங்க சார்னு." பாக்யா சொல்ல, "ஓகேங்க மேடம்ங்கிறாரு அவரு. தேங்க்யூன்னு சொல்லிட்டு அவங்க எழுந்திருக்க, "இந்தாங்கன்னு ஃபைல நீட்ட." அத வாங்கிக்கிட்டு இன்னொரு தேங்க்யூ சொல்றாங்க. அவங்க வெளிய வந்துகிட்டு இருக்க செல்விக்கு ஃபோன் வருது. சொல்லுங்க. காலையில 6 மணிக்குன்னா கூட பரவாயில்ல. நான் வந்துடுறேன்." சரிப்பா." அப்படிங்கிற செல்வி ஃபோன காதுல இருந்து எடுத்துட்டு, "ஏதாவது வேலை இருந்தா சொல்லுன்னு கோகிலா கிட்ட சொல்லியிருந்தேன். அவங்க தான் ஃபோன் பண்ணியிருந்தாங்க." அப்படின்னு செல்வி சொல்ல, "நீ உடனே வேற வேலைக்கெல்லாம் போக வேண்டாம் செல்வி." அப்படின்னு பாக்யா சொல்ல, "அக்கா, ஏதாவது பார்ட் டைம் வேலை இருக்கான்னு ஆகாசு கேட்க போனா, அந்த வேலையும் அவனுக்கு கிடைக்கல. நானும் வேலைக்கு போகாம உட்கார்ந்திருந்தேன்னா ரொம்ப கஷ்டம்க்கா. என் புருஷனும் வீட்டு பக்கம் வந்து ரொம்ப நாளாச்சுன்னு." செல்வி சொல்ல, "எனக்கு ஒரு வாரம் டைம் கொடு, நான் ஏதாவது பண்றேன்." அப்படின்னு பாக்யா சொல்ல, "நீ என்னக்கா பண்ண முடியும்? ஏற்கனவே 41 லட்சம் ரூபாய் கடன் வச்சிருக்க. நீ அந்த கடனை அடைப்பியா இல்ல எனக்கு வேலை கொடுப்பியா?" அப்படின்னு செல்வி சொல்ல, "ஏதாவது பண்ணலாம் செல்வி." அப்படின்னு பாக்யா சொல்ல, "எப்படித்தான் இன்னும் இவ்ளோ நம்பிக்கையோட இருக்கேன்னே புரியல."
அப்படின்னு செல்வி சொல்ல, "உனக்கு ஒண்ணு தெரியுமா செல்வி?" அப்படின்னு பாக்யா கேட்க, "என்னக்கான்னு?" செல்வி கேக்குறாங்க. 2 ரெஸ்டாரண்ட்டுக்கும் டூ வீலர்ல மாறி மாறி போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. கார் வாங்கலான்னு கொஞ்ச நாள் முன்னாடி தான் யோசிச்சேன். கார் வாங்கணும்னு நான் சாமி கிட்ட வேண்டிக்கிட்டேன். 2 ரெஸ்டாரண்ட் இருக்க போய் தானே உனக்கு இந்த ஆசையெல்லாம் வருதுன்னு கடவுள் சோதிக்க ஆரம்பிச்சுட்டாரு அப்படின்னு பாக்யா சொல்ல, என்ன இருந்தாலும் இனியா மாமனார் செஞ்ச வேலைக்கு சாமி என்னக்கா பண்ணும்? அந்த ஆள் என்னைக்கு உன் ரெஸ்டாரண்ட் மேல கண்ணு வச்சாரோ அன்னைக்கே எல்லாம் போயிடுச்சு. நீ எம்புட்டு ஆசையெல்லாம் சீட்டு கட்டு மாதிரி அடுக்கி வச்சிருந்த அத்தனையும் மொத்தமா சரிஞ்சு போயிருச்சுக்கா அப்படின்னு செல்வி சொல்ல, சுதாகர்னு ஒரு ஆளு நம்ம வாழ்க்கையில வந்திருக்கவே கூடாது அப்படின்னு பாக்யா சொல்ல, அப்படிலாம் சொல்ல முடியாதுக்கா. இந்த சுதாகர் இல்லைன்னா இன்னொரு திவாகரு, இல்லைன்னா ஒரு மனோகர்னு யாரோ ஒருத்தங்க வந்துகிட்டு தான் இருப்பாங்க. அடுத்தவங்களை ஏச்சு பொழைக்கணும்னு ரொம்ப பேர் இருக்காங்கக்கா. இது நம்மளுக்கு ஒரு பாடம். இனியாவுக்கு மாமனார் தான், உனக்கு சம்மந்தி தான். ஆனாலும் சொல்றேன், அந்த ஆள்லாம் ஒரு மனுஷனே கிடையாதுக்கா. இம்புட்டு கேவலமான ஒரு பொழப்பு பொழைக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் அனுபவிப்பாருக்கா அந்த ஆளு. கட்டாயம் ஒரு நாள் நடுத்தெருவுக்கு வருவாருக்கா அப்படின்னு செல்வி சொல்றது பாக்யாவுக்கு நிம்மதிய கொடுத்தாலும் நம்மளுக்கு பயத்தை கொடுக்குது. ஐயையோ, அப்போ சுதாகர் திவாலாயி நடுத்தெருவுக்கு வர வரைக்கும் இந்த சீரியல் போகுமான்னு பாக்யா வீட்டுக்கு வர, அங்க காட்டெருமை மாதிரி சுதாகர் உட்கார்ந்துருக்க. அவரோட ரைட்ல கோபியும் லெஃப்ட்ல செழியனும், கோபியோட ரைட்ல ஈஸ்வரியும் உட்கார்ந்துகிட்டு ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அப்பா இங்க பாருங்கப்பா, சூப்பரா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. மொபைல வாங்கி, அம்மா பாருங்கம்மா எவ்வளவு அருமையா இருக்கு, பீச் பக்கத்துலயே இருக்குன்னு காட்டுறாரு கோபி. சம்மந்தி, இந்த வீட்டை தான் இனியாவுக்காகவும் நிதிஷ்காகவும் நான் புக் பண்ணியிருக்கேன். 2 நிமிஷத்துல பீச்சுக்கு போயிடலாம் அப்படின்னு சுதாகர் சொல்ல, ரொம்ப பிரமாதமா இருக்குங்க அப்படின்னு வாயில இருக்க மொத்த பல்லையும் காட்டிட்டு இருக்காங்க ஈஸ்வரி. அப்படியே சிரிச்சுக்கிட்டே நிமிர்ற சுதாகரோட பார்வை வாசப்படியில நிக்கிற பாக்யா மேல வந்து விழுது. பெரிய வெண்ணையாட்டம். உடனே நிமிர்ந்து, வாங்க சம்பந்தியம்மா அப்படின்னு பாக்யாவை இன்வைட் பண்றாரு அவரு. ஓகே, இந்த வீட்டையும் ஆட்டை போடுறதுக்கு திட்டம் போட்டுட்டார் போல. பாக்யா உள்ளர வர, இனியாவுக்கும் மாப்பிளைக்கும் வீடு வாங்கி கொடுக்க போறாங்களாம். இந்தா இந்த போட்டோவை பாரு அப்படின்னு ஈஸ்வரி அந்த மொபைல வாங்கி நீட்ட, அத வாங்கி பாக்குற பாக்யா சுதாகர ஒரு பார்வை பார்த்துட்டு, நல்லா இருக்க அத்தன்னு நீட்டுறாங்க. ஈஸ்வரி மொபைல வாங்கி இந்தாப்பான்னு நீட்டுறாங்க கோபி கிட்ட. கோபி அதை வாங்கி சுதாகர்ட்ட கொடுக்கறாரு. அத சொல்லதான் மெனக்கெட்டு வந்திருக்காரு. உங்களுக்கு அவ்வளவு வேலை இருக்கும், அதுக்கு இடையில நேர்ல வரணுமா என்ன? போன்ல கூட சொல்லிருக்கலாம்ல அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, ஏன் அம்மா அப்பாவும் உயிரோட இல்ல? சந்திரிகாவோட அம்மா அப்பாவும் தவறிட்டாங்க. குடும்பத்துக்கு பெரியவங்கன்னு நீங்க தான் இருக்கீங்க. அதான் உங்களை நேர்ல பார்த்து சொல்லலான்னு வந்தேன் அப்படின்னு ஒரு பெரிய ஐஸ் கட்டிய தூக்கி ஈஸ்வரி தலையில வைக்க, அவங்களுக்கு சந்தோஷமும் பெருமையும் தாங்க முடியல. அம்மாவோட சந்தோஷத்தை பார்த்து கோபி பூரிச்சு போய் உட்கார்ந்துருக்க. அத பார்த்து செழியன் ரொம்பவே சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்ல, சம்மந்தியம்மா என்ன பத்தி தப்பா நினைச்சிட்டு இருக்கதா கேள்விப்பட்டேன். அத பத்தியும் பேசிட்டு போலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சுதாகர் சொல்ல, நீ தான் ஒரு முட்டாளுங்கிற மாதிரி ஈஸ்வரி பாக்யாவை பாக்குறாங்க. ரெஸ்டாரண்ட் நீங்க வாங்கிட்டீங்கன்னு அம்மா தப்பா நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப கிளியர் ஆயிட்டாங்க இல்லம்மா அப்படின்னு செழியன் ஈன்னு கேட்க, பாக்யா அப்படியே நிக்கிறாங்க. சம்மந்தி அம்மாவை பார்த்தா கிளியர் ஆன மாதிரி தெரியலையே. உங்க பழைய ரெஸ்டாரண்ட்டை நான் வாங்கல சம்மந்தி அம்மா. அதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அந்த ரெஸ்டாரண்ட்ல வச்சு உங்க டவுட் எல்லாத்தையும் சம்மந்தி கிட்ட கிளாரிஃபை பண்ணிட்டேன் அப்படின்னு சுதாகர் சொல்ல, ஏன்னு கோபி சிரிச்சிட்டு உட்கார்ந்துருக்காரு. நீங்க தான் அந்த ரெஸ்டாரண்ட்ட வாங்கியிருக்கதா என்கிட்ட சொன்னீங்க, மறந்துட்டீங்களா அப்படின்னு பாக்யா சொல்ல, நமக்குள்ள அப்படி ஒரு கான்வர்சேஷன் நடக்கவே இல்லையே அப்படின்னு அப்பட்டமா புழுகுறாரு சுதாகர். உடனே கோபி, பாக்யா என்ன இது, அவர்கிட்ட கொஞ்சம் பொறுமையா பேசுங்கிறாரு. சம்மந்தியம்மா கோவமாவே பேசட்டும், பரவாயில்ல அப்படின்னு ரொம்பவே தாராள மனசோட சொல்ற சுதாகர் எழுந்து பாக்யா பக்கத்துல வந்துகிட்டே, இதோ பாருங்க சம்மந்தியம்மா, நீங்க என்ன பத்தி தப்பாவே நினைச்சிட்டு இருக்கீங்க. அதனாலதான் உங்க பிசினஸ்ல என்ன நடந்தாலும் அதுக்கு பின்னாடி நான் இருக்கறதா தோணுது. ஏன் நீங்க என்னை நம்பவே மாட்டேங்கிறீங்க சம்மந்தி அப்படின்னு சுதாகர் சொல்ல, என்னோட 2வது ரெஸ்டாரண்ட்ட எனக்கே தெரியாம எங்கிட்ட இருந்து எழுதி வாங்கினவரு நீங்க. மத்த எல்லாரும் உங்களை நம்பினாலும் நான் உங்களை நம்பவே மாட்டேன் அப்படின்னு பாக்யா சொல்ல, என்னடா இவங்கிற மாதிரி மத்த 3 பேரும் அதிர்ச்சியா பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ரெஸ்டாரண்ட் விஷயத்துல என்ன நடந்ததுன்னு உங்களுக்கே தெரியும். ஆரம்பத்துல இருந்தே ரெஸ்டாரண்ட்டுக்கு நான் பணம் கொடுக்கறேன்னு சொன்னேன். இனியா பேர்ல மாத்தி கொடுக்கறேன்னு சொன்ன போதும் நான் பணம் கொடுக்கறேன்னு சொன்னேன். நீங்களும் பணம் வேணான்னு சொன்னீங்கங்கிறாரு சுதாகர். அங்க வெத்து பேப்பர்ல என்ன சைன் பண்ண சொன்னீங்களே, அப்பவும் பணம் கொடுக்கற முடிவோடு தான் இருந்தீங்களா அப்படின்னு பாக்யா கேட்க, பாக்யா என்ன இது இப்படியா பேசுறது, இனியாவோட ஃபியூச்சரை கொஞ்சம் மனசுல வச்சு யோசிச்சு பேசு அப்படின்னு கோபி வரைஞ்சு கேட்டுட்டு வர.
சம்மந்தி இருங்க சம்மந்தி, நீங்க பிசினஸ் பத்தின கான்வர்சேஷன் போகும்போது என் மருமகளை உள்ளர கொண்டு வராதீங்க. இந்த பிரச்சனைக்கும் இனியாவோட கல்யாணத்துக்கும் சம்மந்தம் இருக்கிறதா சம்மந்தியம்மா நினைக்கிறாங்க. அவங்க நினைப்ப உறுதிப்படுத்துற மாதிரி நாம பேச வேண்டாம் அப்படின்னு சுதாகர் சொல்ல கோபி பேசாம நிக்கிறாரு. இதோ பாரு பாக்யா, சம்மந்திய இனியா வாழ்க்கைய பத்தி யோசிக்கும் போது நீ யோசிக்கணும்ல அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, அதெல்லாம் சம்மந்தியம்மா யோசிக்காம இருக்க மாட்டாங்கம்மா. கல்யாணத்துக்கு அடுத்த நாள் நான் அவங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தேன். இனியா பேருக்கு ரெஸ்டாரண்ட்ட மாத்துறதுனா என்னென்ன லீகல் இஷ்யூஸ் வரும்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேனே. பண்ணிட்டு மறுபடியும் நான் உங்ககிட்ட பணத்தை பத்தி பேசினேனே. அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு எவ்வளவு எதிர்பார்க்கறீங்கன்னு கேட்டேங்கிறாரு சுதாகர். அப்படி ஒரு டிஸ்கஷனே நடக்கலையே அப்படின்னு பாக்யா சொல்ல, நடந்துச்சு சம்பந்தியம்மா. நீங்க மறந்துட்டீங்க போல இருக்கு. நான் கடைசி வரைக்கும் உங்களுக்கு பணம் கொடுக்க ரெடியா தான் இருந்தேன். உங்களுக்கு மார்க்கெட் ரேட்டை விட அதிகமாவே பணம் கொடுக்க ரெடியா தான் இருந்தேன். ஆனா அத நீங்க ஒத்துக்கல. பொண்ணுக்கு குடுத்த கிஃப்ட்டுக்கு எந்த அம்மாவாவது காசு வாங்குவாங்களான்னு கேட்டீங்க அப்படின்னு சுதாகர் சொல்ல, உங்க டிக்ஷனரியில கிஃப்ட்டுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியலைங்க சார். ஆனா என்ன பொறுத்தவரையிலும் கிஃப்ட்ங்கிறது நாமளா விரும்பி கொடுக்கறது. ஒருத்தங்கிட்ட இருந்து அடிச்சு புடிச்சு வாங்குறதெல்லாம் கிஃப்ட்னு சொல்ல மாட்டாங்க சார் அப்படின்னு பாக்யா சொல்ல, சுதாகருக்கு மூஞ்சில் அடிச்ச மாதிரி இருக்கு. கோபி தவிப்பா பாத்துட்டு இருக்க பாக்யான்னு கூப்பிடுறாங்க ஈஸ்வரி. இருங்க அத்தை, என்ன பேச விடுங்க அப்படின்னு பாக்யா சொல்ல, என்னைக்கு இருந்தாலும் உன் சொத்தெல்லாம் உன் பசங்களுக்கு தானே அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, கண்டிப்பா அத்தை, கண்டிப்பா என் பசங்களுக்கு தான். ஆனா அதெல்லாம் ஏன் காலத்துக்கு அப்புறமா தானே. நான் உயிரோட இருக்கும்போது, நல்ல தெம்போட இருக்கும்போது நான் எப்படி என் ரெஸ்டாரண்ட்டை விட்டு கொடுக்க முடியும்? அதுவும் மனசே இல்லாமன்னு பாக்யா சொல்ல, ஏய் அப்படின்னு தடுக்க முயற்சி பண்றாரு கோபி. வேற என்ன கேட்டிருந்தாலும் கொடுத்திருப்பேன். பணம், நகை, காருன்னு எதை கேட்டிருந்தாலும் கொடுத்திருப்பேன். ஆனா என்னோட ரெஸ்டாரண்ட்ட அப்படின்னு முடிக்காம அழுகையும் கோபமுமா பாக்யா பாக்க, அம்மா பிரச்சனைய முடிக்க பாருமா, நீ இன்னும் பெருசாக்கிட்டே இருக்க அப்படின்னு செழியன் சொல்ல, இருங்க செழியன், சம்பந்தியம்மா மனசுல என்னமோ இருக்கு, அவங்க பேசட்டும், சொல்லி முடிச்சிட்டாலே எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு யோக்யா சிகாமணி சுதாகர் சொல்ல, எனக்கு பேசுறதுக்கு எதுவுமே இல்லைங்க சார். பேசி எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எதுக்கு திரும்ப திரும்ப பேசணும் அப்படின்னு பாக்யா சொல்ல, பாக்யா எதுக்கு இவ்ளோ டென்ஷன் ஆகுற, இவ்ளோ கோவத்துல பேசுறேங்கிறாரு கோபி. உங்களுக்கு நடந்ததெல்லாம் தெரியாது. நான் அவ்வளவு பணம் கொடுத்து அந்த இடத்த வாங்கியிருக்கேன். அத ஒரு ரெஸ்டாரண்டா மாத்துறதுக்கு எக்கச்சக்க பணம் செலவு பண்ணிருக்கேன். இப்ப எல்லாமே என் கைய விட்டு போயிருச்சு. இவ்வளவு நடந்தும் எதுவுமே நடக்காத மாதிரி நான் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு பாக்யா கத்த கோபி வாய மூடிக்கிறாரு. பணம் தான் பிரச்சனைன்னா நாம எப்பவோ அந்த செட்டில்மெண்ட்டுக்கு வந்திருக்கலாமே. குடுக்கறேன்னு சொன்னப்பெல்லாம் ஒரு மாதிரி பேசிட்டு இப்ப வேற மாதிரி பேசுறீங்க. ஓகே ஃபைன், இப்பவும் ஒண்ணும் கெட்டு போகல. நீங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லுங்க, நான் கொடுத்துறேன் அப்படின்னு ரொம்பவே நல்லவரா காட்டிக்க முயற்சி பண்றாரு சுதாகர். ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் வேணாங்க அப்படின்னு ஈஸ்வரி பதறிட்டு இருக்காங்க. தப்பாயிடும் சம்பந்தி. இனியாவுக்கு கிஃப்ட்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பணத்தை பத்தி பேசினா ரொம்ப தப்பாயிடும். நோ நோ நோ, நீங்க ஒரே பண்ணிக்காதீங்க. நாங்க பாக்யா கிட்ட பேசிக்கிறோங்கிறாரு கோபி. நீங்க தான் இப்படி யோசிக்கிறீங்க, ஆனா சம்பந்தியமா வேற மாதிரி யோசிக்கிறாங்களே அப்படின்னு சுதாகர் சொல்ல, இல்லங்க சார், நாங்க பேசி அவங்களுக்கு புரிய வைக்கிறோம் அப்படின்னு ஏதோ பைத்தியத்தை திருத்த போற மாதிரி செழியன் சொல்றாரு. இது எங்க பிரச்சனை, நாங்களே டீல் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற சுதாகர். இனியாவுக்கு ரெஸ்டாரண்ட்ட கிஃப்டா குடுக்கறதா தான் நம்ம பேசியிருந்தோம். ஆனாலும் நான் உங்களுக்கு பணம் கொடுக்கறேன். எவ்வளவு வேணும்னு சொல்லுங்க சம்பந்தியம்மா. ப்ளீஸ் சொல்லுங்க சம்பந்தியம்மா. எவ்வளவு வேணுமோ சொல்லுங்க, நான் கொடுத்துடுறேன். யோசிக்காம சொல்லுங்க ப்ளீஸ் அப்படின்னு சுதாகர் ஏதோ ரொம்ப பெருந்தன்மையா நடந்துக்கிற மாதிரி காட்டிக்க, எனக்கு ரொம்பலாம் வேண்டாம், ஆனா நஷ்டம் வராம என்ன பண்ணணுமோ அதுக்கானதை கொடுங்க அப்படின்னு பாக்யா சொல்லிட அதிர்ந்து போறாரு சுதாகர். சுதாகர் மட்டுமில்ல, ஈஸ்வரி, கோபி, செழியன் எல்லாருமே அதிர்ந்து போய் பாக்குறாங்க. நான் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்காக என்ன செலவு பண்ணிருக்கேனோ அத மட்டும் கொடுங்க. எனக்கு நஷ்டம் வரக்கூடாது. உங்களுக்கும் குற்ற உணர்ச்சி சரியாகணும். நம்ம பிசினஸ் டிரான்சாக்ஷன்ல நம்ம ரெண்டு குடும்பத்துக்கு இடையில எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கல்ல. பணம் கொடுத்தா எல்லாம் சரியாயிடும்னு நீங்க நினைக்கிறீங்க, அப்படித்தானே அப்படின்னு அவரு விரிச்ச வலையில அவரையே சிக்க வைக்கிறாங்க பாக்யா. எல்லாரும் முன்னாடியும் சொல்லிட்டோமே என்ன பண்றதுன்னு திரு திருன்னு முழிக்கிறாரு சுதாகர். சமாளிச்சுக்கிட்டு அவர் ஆமான்ற மாதிரி தலையாட்ட, நானும் அதத்தான் நினைக்கிறேன், பணத்தை கொடுத்துருங்கன்னு பாக்யா சொல்றாங்க. பாக்யா, சம்மந்தி கிட்ட என்ன பேசிட்டு இருக்கேன்னு ஈஸ்வரி கேட்க, என்ன பாக்யா
இதுக்கு போய் பணம் கேக்குறது இதெல்லாம் சரியில்ல. ரொம்ப ஒரு மாரி இருக்குங்கிறாரு கோபி. ஐயோ! நான் எனக்காக கேட்கல. இவருக்காக தான் கேட்கிறேன். இவரு சொன்னது உண்மைதான். இவரு நெறைய தடவை என்கிட்ட பணம் தர்றேன், பணம் தர்றேன்னு சொன்னாரு. கடைசியா ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து இன்னைக்கு நைட்டுக்குள்ள காலி பண்ணணும்னு சொன்னப்ப கூட பணம் தர்றேன்னு சொன்னாரு. நான் தான் அத கேட்டுக்கல. ஏன் தப்பு தான். இவரு இவ்வளவு மனசு வருத்தப்படுவாருன்னு தெரிஞ்சிருந்தா நான் அப்பவே பணத்தை வாங்கியிருப்பேன். நீங்க சொன்ன மாதிரி பணத்தை கொடுத்துருங்க சார் அப்படின்னு பாக்யா அப்பாவியா முகத்தை வச்சுட்டு சொல்ல வசமா மாட்டிக்கிட்டோமேங்கிற மாதிரி நிக்கிறாரு சுதாகர். அம்மா இங்க பாருமா, நீ பேசுறது கொஞ்சம் தப்பாதாம்மா தெரியுது அப்படின்னு செடியன்னு சொல்ல, நான் சரியாதான்டா பேசுறேன், நான் சரியாதான் பேசுறேன் அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு சொல்ற பாக்யா. சார், எப்ப எங்க வந்து பணத்தை வாங்கிக்கணும் சொல்லுங்க சார், நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு ரொம்பவே பவ்யமா சொல்ல சுதாகர் திருதிருன்னு முழிக்கிறாரு. பாக்யா அப்படின்னு ஈஸ்வரி கூப்பிட, இருங்கம்மா நான் பேசிக்கிறேங்கிறாரு சுதாகர். எனக்கு உங்க பொண்ணும் என் பையனும் சந்தோஷமா இருக்கணும். 2 குடும்பமும் எந்த சண்டை சச்சரவும் இல்லாம ஒற்றுமையா இருக்கணும். அதுக்கு இந்த பணம் தான் தீர்வுன்னா நான் அதை கொடுத்துடுறேன் அப்படின்னு சுதாகர் சொல்ல, பணம் தான் தீர்வுன்னு நான் சொல்லலங்க சார், நீங்க தான் சொன்னீங்கன்னு பாக்யா பால திருப்ப, எஸ் 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 நான் தான் சொன்னேன். சொன்ன மாதிரி பணத்தை கொடுத்துடுறேன். நாளைக்கு என் ஆபீஸ்க்கு வாங்க, அங்க வச்சு டீல முடிச்சிடலாம் அப்படின்னு சுதாகர் சொல்ல, ஓன்னு சம்மதமா தலையாடுறாங்க பாக்யா. என்னடா அப்படின்னு கோபிகிட்ட ஈஸ்வரி சலிச்சுக்க, ஐயோ சம்மந்தி அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் சம்மந்தி. பாக்யா ஏதோ கொஞ்சம் கோவத்துல கன்ஃபியூஷன்ல பேசுறா. அத நாங்க பாக்யாவுக்கு புரிய வைக்கிறோம். நீங்க நீங்க கிளம்புங்கன்னு கோபி சொல்லிட்டு இருக்க. சம்மந்தி இல்ல, நீங்க எதுவுமே பேச வேண்டாம். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்க சரி பண்றதுக்கு ஒரு வழி கிடைக்காதான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். கிடைச்சிருச்சு, எனக்கு சந்தோஷம்தான். ஐ எம் சோ ஹாப்பி. நாளைக்கு என் ஆபீஸ்க்கு வாங்கன்னு குளறுத்தனமா பாத்துக்கிட்டு சுதாகர் சொல்ல சரின்னு தலையாடுறாங்க பாக்யா. வரேம்மா, வரேன் சம்மந்தி, வரேன்னு சிலியன் கிட்ட சொல்லிட்டு புகையிற கோபத்தை உள்ளுக்குள்ள மறைச்சிட்டு அங்கிருந்து கிளம்புறாரு சுதாகர். வெளியே போறவரு செருப்பு போட்டுட்டு பாக்யாவை வெறியோட பாத்துட்டு கிளம்புறாரு. உடனே அட்வைஸ் சிகாமணி வந்துடுறாங்க. உன்னால திமிராலையும் பிடிவாதத்தாலையும் தான் எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிற. அதே மாதிரி இனியாவுக்கும் நடக்கணும்னு நினைக்கிறியான்னு ஈஸ்வரி கேட்க, நான் எல்லாத்தையும் இழந்ததுக்கு காரணம் என்னோட பிடிவாதம் இல்ல, வேற ஒருத்தரோட சூழ்ச்சி அப்படின்னு பாக்யா சொல்ல, போதும் பாக்யா ப்ளீஸ் போதும். திரும்ப திரும்ப சம்பந்திய ஒரு கெட்டவரா நீ சொல்லிக்கிட்டே இருக்காத. நீ சொல்ற மாதிரி அவரு சூழ்ச்சி பண்றவரா இருந்தா நீ கேட்ட பணத்தை அவரு கொடுப்பாரா? கொடுக்கறேன்னு ஒத்துக்கிட்டாருல்ல அப்படின்னு கோபி சொல்ல, பணம் கொடுங்கன்னு நான் கேட்கல. 2 குடும்பத்துக்கு இடையில இருக்க உறவு சுமூகமா முடியணும்னு அவரு நினைக்கிறாரு. பணம் கொடுக்கறேன்னு அவரு சொன்னாரு. அத நான் வாங்க மாட்டேன்னு சொன்னா அவர் தப்பா நினைக்க மாட்டாரா? 2 குடும்பத்துக்கு இடையில இருக்க உறவே வேண்டான்னு நான் நினைக்கிற மாதிரி அவருக்கு தோணாதா அப்படின்னு பாக்யா கேட்க, கோபியால பதில் சொல்ல முடியல. பொண்ணு வீட்ல இருந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு பணம் கொடுக்கலாம், ஆனா மாப்பிள்ளை வீட்ல இருந்து பொண்ணு வீட்டுக்கு தர்றதெல்லாம் நடைமுறையிலேயே இல்ல பாக்யா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, நடைமுறைப்படிதான் இதுவரைக்கும் எல்லாம் நடந்துச்சா? இனியா கல்யாணத்துக்கு முதல் நாளும் இனியா கல்யாணத்துக்கு அடுத்த நாளும் நடத்த எல்லாத்தையுமே நீங்க மறந்துருக்கலாம், ஆனா நான் மறக்க மாட்டேங்கிறாங்க பாக்யா. அப்படின்னா அவரை பழி வாங்குறதுக்கு தான் நீ பணம் கேட்டியா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல, சரியத்த, நான் அவர்கிட்ட பணம் கேட்கல, விட்டுடுறேன். யாரோ ஒருத்தருக்கு தானம் கொடுத்த மாதிரி நினைச்சு நான் விட்டுடுறேன் அப்படின்னு பாக்யா சொல்ல, சலிப்பா முகத்தை திருப்பிக்கிறாங்க ஈஸ்வரி. நீ இப்படி கோவமா பேசிதான் அவரை இரிட்டேட் பண்ணியிருக்க. அங்க இருந்துதான் இந்த பிரச்சனையெல்லாம் ஆரம்பிச்சுக்கிறதுங்கிறாரு கோபி. என்ன கொஞ்சம் பேச விடுறீங்களான்னு பாக்யா சொல்ல, பேசுங்கிறாரு. என்ன பேச போறேன்னு கோபி கேட்க, நான் அந்த பணத்தை வாங்காம விட்டுடுறேன். ரெஸ்டாரண்ட்டுக்காக நான் வாங்கின லோன் 41 லட்சம் ரூபாய் இருக்கு. இப்பதான் பேங்க்குக்கு போய் நான் விசாரிச்சுட்டு வரேன். அந்த லோனை நான் எப்படி அடைக்கிறது? அதுக்கு யாராவது ஒரு வழி சொல்லுங்களேன் அப்படின்னு பாக்யா சொல்ல, 3 குரங்குங்களும் ஒருத்தர் மூஞ்ச ஒருத்தர் பாத்துக்குதுங்க. ஆனா எதுவும் வாயை திறக்கல. மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.